ஒன் டே ஃபுட் ஷாட்ஸ் 9 மந்த்ஸ் பேபியில் ஸ்டார்ட் ஆகி டாட்லர்ஸ் வரைக்கும் இந்த கிளைமேட்டுக்கு என்னெல்லாம் கொடுக்கலாம், பாப்பா என்னெல்லாம் கொடுத்தா சாப்பிடுவாங்க அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெரைட்டி பேட்டரில் தோசை இட்லிஸ் கொடுக்கறது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நைட்டே வந்து இந்த கொண்டக்கடலை ஊற வச்சு வேக வச்சுட்டேன். மினிமம் ஒரு 4 hours ஊற வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி, கறிவேப்பிலை, 3லேருந்து 4 பூண்டு, 1 ஸ்பூன் கிட்ட ஜீரகம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக தண்ணி விட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பாப்பாவுக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக வந்து அரைச்சிக்கோங்க. ஏன்னா தோசை வந்து சரியா வந்து வராது. எனக்கு இது கொஞ்சம் கொடுத்து பழக்கம் அப்படின்றதுனால கொஞ்சம் நான் நல்லாவே தண்ணி விட்டு கலந்துக்கிறேன். எப்பவும் போல நீங்க தோசை ஊத்துற மாதிரி ஊத்திக்க வேண்டியதான். என்ன ஒரே விஷயம் என்னன்னா நல்லா வந்து வேகணும். ஸோ நம்ம வந்து ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னா கிறிஸ்பி ஆயிடும். நான் வந்து இதுல கீ மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய்க்கு பதிலாக. ஹாஃப் தோசை சாப்பிட்டா கூட டம்மி நல்லாவே ஃபில் ஆயிடும். நல்லா பிரிஸ்காவும் விளையாடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது மார்னிங் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன டைமிங்ல வேணா கொடுத்துக்கலாம். நார்மல் இட்லி தோசை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கொடுக்கும் போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அவங்களா சாப்பிட்டு பழகுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாகவும் இருக்கும். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான்வெஜ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமா சிக்கன் எடுத்துக்கோங்க. தக்காளி, ஹாஃப் வெங்காயம், கொஞ்சமா கேரட், அதுக்கப்புறம் பீட்ரூட். இன்னும் வந்து ஸ்ட்ரைட்டா வந்து சிக்கனோ இல்ல ஃபிஷ்ஷோ பிரானா எதுவுமே நான் பாப்பாக்கு கொடுத்து பழகல. இந்த மாதிரி வெஜ்ஜீஸோட கொடுக்கும்போது டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கனால ஒமிட் பண்ணாம சாப்பிட்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பீட்ரூட்க்கு பதிலாக நீங்க உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு, சோம்பு, ஜீரகம் மூணுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வெங்காயம், தக்காளியை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நான்வெஜ் எப்போ கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9 மந்த் 10 மந்த்துக்கு மேலே வந்துட்டாலே தாராளமாக நீங்கள் கொடுத்து பழகலாம். நிறைய சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. பட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் பண்ணி தக்காளி வெங்காயம் வதங்கினோடனே பீட்ரூட் கேரட்டையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வேக விட்டுக்கோங்க. வேக விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிளகுத்தூள், உப்பு மட்டும் ஆட் பண்ணிட்டு ஹாஃப் பதத்துக்கு வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 7 to 8 மினிட்ஸ்ல நல்ல சாஃப்டாக வந்து குக் ஆகிடும். காரமாக சாப்பிட மாட்டாங்க சிஸ்டர், பெப்பர் போட்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா பெப்பர் போடுற டைமில் ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வந்து வீட்டில் உர ஊற்றி வச்சு இல்லைனா புளிக்காத தயிர் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லாம் வந்து செடினுக்கு நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதை கட் பண்ணி வந்து இந்த மாதிரி முழுசாக இருக்க நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு மேஷர் வச்சு நல்லா வந்து மேஷ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் பாப்பாவுக்கு வந்து கொடுத்து எப்பவுமே வந்து ஒரு 2 to 2:30 கொடுத்து பழகிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour to 1 hour வந்து தூங்கிடுவாங்க. செடின் எப்பவும் 2 விதம் இருக்கு. ஈவினிங் தூங்கி எந்திரிக்கும் போது கொஞ்சம் கிராங்கியா எந்திரிச்சாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் பால் கொடுத்து அவங்கள நார்மலாக கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் ஈவினிங் ஸ்நாக் அந்த மாதிரி கொடுப்பேன். சம்டைம்ஸ் ஈவினிங் ஸ்நாக்கை கூட நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். அன்னைக்கு வந்து சிம்பிளா ஓட்ஸ் கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமா தண்ணி மட்டும் ஆட் பண்ணி ஓட்ஸை வந்து நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே நல்லா வந்து பாயில் ஆயிடும். அதுக்கப்புறமா கொஞ்சமா வந்து தயிர், அதுக்கப்புறம் உப்பு மட்டும் ஆட் பண்ணி ஓட்ஸ் கர்ட் ரைஸ் மாதிரி வந்து பாப்பாக்கு கொடுத்தேன். ரொம்ப கொஞ்சமாக தான் கொடுத்தேன். இதில் வந்து நீங்கள் ஓட்ஸை வந்து பவுடர் ஆக்கி வச்சுட்டு கூட டேரெக்டாக ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணி நீங்கள் கர்ட் அப்படியும் சேர்த்துக்கலாம். இது வந்து உர ஊற்றி வச்சதுலாம் இல்லை அப்படின்னாலும் புளிக்காத தயிர் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து சளியெல்லாம் பிடிக்காம இருக்கும். டின்னர் வந்து மேக்ஸிமம் இப்போ வளர்ந்துட்டு வரதுனால ஒரு 8:30 9 o'clock கொடுக்கறதுக்கு பழகிடுறேன். கிளைமேட் இப்படி இருக்கனால இன்னைக்கு ரசம் ரைஸ் வைக்கலாம்னு சொல்லி கொஞ்சமாக புளியை நிறைய தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டேன். புளி செடி எனக்கு நான் 1 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் 8 months 9 monthsல இருக்கீங்கன்னா இந்த தக்காளி ஸ்டெப்ல இருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தக்காளியோட தோலை வந்து நல்லா வந்து உரிச்சு எடுத்துட்டு ஒரு ஹாஃப் தக்காளி வந்து குட்டி குட்டியா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய பேர் அடிக்கடி கேட்ட டவுட் வந்து ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா நம்ம வீட்டில் பண்ணுவோம் இல்லையா நமக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரெசிபிலேயே கொஞ்சம் புளி காரம் வந்து கம்மி பண்ணிட்டாலே ரசம் வந்து ரெடி ஆயிடும். நான் இப்போ இது 1 year பேபி அப்படின்றதுனால இந்த புளியை வந்து இதுல கரைச்சிக்கிறேன். நல்லா வந்து திப்பி போக வந்து நல்லா வந்து தண்ணியில வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல பெருசா புளிப்பு எதுவும் இருக்காது. பட் ஆனா லைட்டா ஒரு டேஸ்ட்டுக்காக வந்து இந்த அளவுக்கு புளி மட்டும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிளகு, பூண்டு 4 பூண்டு 4 மிளகு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா ஜீரகம். 7 month 8 month இருக்க பேபிக்கு நார்மல் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்க நான் செயினுக்கு அப்படின்றதுனால இந்த புளி தண்ணியை வந்து இதுல ஆட் பண்ணி நல்லா வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் பேஸ்டாவே அரைச்சு எடுத்துருவேன். அப்பதான் வந்து எல்லாமே வந்து நல்லா நைஸ் பேஸ்டா ஆயிடும்னு சொல்லிட்டு இப்போ வந்து நமக்கு வந்து பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. மஞ்சத்தூள், உப்பு மட்டும் சேர்த்துட்டு எப்பவும் போல தாளிச்சு விட்டுற வேண்டியதுதான். ரசம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சாதம் கொஞ்சம் குழச்சே வடிங்க. அப்போ வந்து ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா நிறைய ரசம் ஊற்றி கொஞ்சம் சாதத்தில் போட்டு கொடுக்கும்போது பாப்பாவும் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு 1 day ஃபுட் சாட் வந்து ரஃபாக வந்து இந்த மாதிரி தான் குழந்தைக்கு இந்த கிளைமேட்லாம் நான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்ம பேஜை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன மாதிரியான ஃபுட் சாட் ரெசிபி இப்போ ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல கேளுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ என்ன டாபிக் வேணும் அப்படின்றதையும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த வீடியோ ஃபுட் ரொட்டீனையும் கண்டிப்பா போட்டுடலாம். We'll see in the next video. Bye.